ஆசீர்வதித்தரும்படியாக தேவனை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். கிருபையே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சாவாமை உள்ளவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வியாபியே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த ஆராதனையில் பிரியப்படுவீராக. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். அப்பா, நீர் நல்லவர், நன்மை செய்கிறவர், எப்போது எங்களோடு கூட இருக்கிறவர், எங்கள் வலது பக்கத்திலே எங்களுக்கு நிழலாக இருக்கிறவர், தாயை போல தந்தையை போல எங்களை ஆற்றி தேற்றுகிற தேவன். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. உம்முடைய பிரசன்னத்தை அளவில்லாமல் எங்கள் மத்தியில் ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடுங்கப்பா. எங்களுடைய ஆராதனையில் பிரியப்படுகிறவரே, ஆண்டவரே, பரலோகத்தில் தேவதூதர்கள் உம்மை பாடி ஆராதிக்கும் பொழுது மனிதர்களாகிய பாவிகளாகிய எங்களுடைய ஆராதனையில் நீர் பிரியப்படுகிறவராக இருக்கிறீரே. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி உம்மை துதிக்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கக்கூடிய ஆண்டவரே அந்த மனப்பக்குவத்தை, ஏக்கத்தை, வாஞ்சையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்க ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் விடுதலையோடு உம்மை பாடி ஆராதிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. விடுதலையோடு உம்மை உயர்த்த எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை அளவில்லாமல் ஆட்கொள்ளட்டும்ப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நேரத்திலும் எங்களோடு நீங்கள் பேசுங்க. மனிதர்கள் அல்ல, ஆராதனை நடத்துகிறவர்கள் அல்ல, வார்த்தையை தருகிறவர்கள் அல்ல. ஆவியானவரே, நீர் எங்கள் சபைக்கு ஆண்டவரே இன்றைக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறீரோ உங்கள் இருதயத்தின் ஆண்டவரே வார்த்தைகளை எங்களோடு கூட நீங்கள் இடைப்படுங்கப்பா. ஆராதனையிலும் வசனத்தை தியானிக்கிற நேரங்களிலோ எங்களுடைய இருதயங்களை திறந்தருளுங்க. வசனத்துக்கு எங்களை பக்குவப்படுத்துங்க, ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக கரத்தில் தருகிறோம். பரிசுத்த ஜீவ பலியாக எங்களை உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் இணைந்து உம்மை ஆராதிக்க கிருபை தாரும். வர தடைப்பட்டவர்களை விரைவாக அழைத்து வருவீராக. இதோ நாங்கள் இணைந்து ஒரே குரலாக, ஒரே சிந்தையோடு, ஒரே மனதோடு, ஒரே ஆவியோடு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சேர்ந்து ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்தாக மகிழும். எல்லா காரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோமா? நான் பாடும்போது என்னுதடு கம்பீரித்து மகிழும், நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழோ. நான் பாடும்போது என்னுதடு
மீட்டு கொண்ட நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். துதியார் என் நாவு நிறைந்து இருப்பதாக. துதியார் என் நாவு நிறைந்து இருப்பதாமே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், ஆமே, நம்பிக்கையோடு துதிப்பேன். எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. புகலிடமும் புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீதானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீதானே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே, நாளெல்லாம் உம்மை துதிக்கிறோம், நம்பிக்கையோடு துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிக்கிறோம். கருவறையில் இருக்கும் போதே கர்த்தர் என்னை பராமரித்தீர். கருவறையில் இருக்கும் போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். நாள்தோறும் நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். இளமை முதல் இதுவரையில் நீங்க தான்ப்பா எங்க எதிர்காலம். ஆமே, நீர்தானே நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். கரங்களை தட்டி சொல்லுவோமா? நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு உம்மை துதிக்கிறேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் நாள்தோறும் உம்மை துதிப்பேன். ஒவ்வொரு நாளும் உம்மை துதிக்க கிருபை தாங்க. உங்க சமூகத்துல காத்திருக்க கிருபை தாங்க. தேவையானது ஒன்றே, உங்க சமூகத்திலே நாங்க அமர்ந்திருக்கணும்பா. ஆமே, நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து
அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். நம்முடைய உள்ளங்களை எல்லாம் அறிந்திருக்கிறவர். சூழ்ந்திருக்கின்றீர். ஆமே. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றை அறிந்திருக்கிறார். நடந்தாலும் படுத்தாலும், நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். எல்லாவற்றையும் நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட தேவனா? நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். சங்கீதம் 139 சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களை நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதெல்லாம் அறிந்திருக்கிறார் சொல்லுங்களேன். நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், நமக்கு தெரியும். எல்லாவற்றையும்னா எதெல்லாம் சொல்லுங்க, எதெல்லாம் ஜெகன சொல்லுங்க. நம்ம இருதயத்தை பற்றி அறிஞ்சிருக்கிறார். வேற எதெல்லாம் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார்? நம்முடைய நினைவுகளை அறிஞ்சிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். வேற நம்முடைய இக்கட்டுகளை அறிந்திருக்கிறார். அதைத்தான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வேற வேற எதுவுமே இல்லையா உங்களை பற்றி ஆண்டவர் தெரிஞ்சது? நம்ம இருதயத்தை அறிஞ்சிருக்கிறார். இருதயத்தில் என்னத்தெல்லாம் அறிஞ்சிருக்கிறார்? நம்ம ஏக்கங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய கண்ணீர். நம்முடைய கண்ணீரை யார் அறிஞ்சிருக்கிறார்? அவர் அறிஞ்சிருக்கிறார். நம்முடைய கண்ணீரெல்லாம் எங்கே இருக்குது? துருத்தியில் சேர்த்து வச்சிருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறதா தான் அர்த்தம். நம்முடைய கண்ணீரை நம்ம கணவர் அறிஞ்சிருக்கிறாரோ இல்லையோ, அதை அப்படி மாற்றியும் சொல்லிக்கோங்க. உங்கள் மனைவி அறிஞ்சிருக்கிறாங்களோ இல்லையோ, யார் அறிஞ்சிருக்கிறார்? எல்லாத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நம்ம இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், நம்ம இருதயத்தின் பாரங்கள், சுமைகள், நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். இன்னைக்கு பல நாளாக பலவீனமாக இருக்கிறேன். ஒன்றும் மறந்துடாதீங்க, உங்கள் பலவீனத்தை யார் அறிந்திருக்கிறார்? ஆமென். இப்போ கேட்டால் கூட கண்டிப்பாக ஒரு 5 பேருக்காவது காய்ச்சல்னு சொல்லுவீங்க. ஏன்னா ஃபோன் பண்ணுற எல்லாருக்கும் என்னதான்? ஃபீவர் தான். அதனால ஒன்றும் மறந்துடாதீங்க, அவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நீங்கள் பெட்டில் ஃபீவர்னால படுத்திருந்தாலும் அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அறிஞ்சிருக்க தான் சொல்லுது. படுத்தாலும் நடந்தாலும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கு. நீங்கள் நல்லா இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டு இருந்தாலும் சரி, கண்ணீரோடு இருந்தாலும் சரி, பலவீனத்தோடு இருந்தாலும் சரி, ஹீ நோஸ் எவ்ரிதிங். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுவோமா? ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய்
அறிந்திருக்கிறீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். அவரை பார்த்து சொல்லுவோமா? என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை கண்ணோக்கி பார்க்கிற பேர் லகாயிரோயி, என்னை காப்பவரே. அவர் யெகோவா ராஃபா, நமக்கு சுகம் தருகிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்றதுக்கு 1000 காரணங்கள் இருக்குது, 1000 நாவுகள் போதாது. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்க என்னை பற்றி எல்லாவற்றையும் அறிஞ்சு வச்சிருக்கிறீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவர். எல்லாரும் இருக்கிற இடங்கள் எளிமை நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். நீர் என்னை நன்றாய் அறிந்திருக்கிறீர். பல நேரங்களில் நிறைய வயதானவர்கள் என்னிடத்தில் சொல்லியிருக்கிறாங்க, வயது ஆக ஆக என்னை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க பாஸ்டர். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஒருவேளை இந்த காலை நேரத்தில் உங்கள் இருதயத்தில் கூட அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கலாம். யாருமே நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, யாருக்குமே நம்ம முக்கியமாக தெரியல, யாருமே நம்மளை பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒன்றும் மறந்துடாதீங்க, அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், உங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவருக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து அவரை பார்த்து பாடுவோமா? ஹல்லேலூயா. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், என்னை சூழ்ந்திருக்கிறீர். அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நீ நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். சொல்லுவோமா? எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் உங்க இருதயத்தை அவர் பார்க்கிறார். எல்லாமே அறிந்திருக்கின்றீர். உங்க இருதயத்துல பல நாட்களாக ஏங்கி கொண்டிருக்கிறது. He knows everything. எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா, நன்றி ராஜா. கரங்களை தேடி சொல்லுவோமா? முழு பலத்தோடு நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமென். இயேசு ராஜா. நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா, இயேசு ராஜா. எல்லாரும் அவரை பார்த்து சொல்லுவோமா? உமக்கு நன்றி ஆண்டவரே, 11 மாதம் எங்களை நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நன்றி ராஜா, இயேசு ராஜா. துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரை. 11 மாதம் நம்மளை தூக்கி சென்றாரா? துன்பத்தின் பாதையில் நடந்த எங்களை தூக்கி எடுத்தீரே, உங்க வலக்கரத்தால தூக்கி எடுத்தீரே. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா, அதிசயம் செய்தீரே. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம், அதனால உமக்கு நன்றி. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். கூப்பிட்ட நாளில்
நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிறவர். தந்தீரையா குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை கூடவே வந்தீரையா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி. முழு இருதயத்தோடு நன்றி செலுத்துகிறோம், முழு பலத்தோடு நன்றி செலுத்துகிறோம், முழு ஆத்மாவோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா, ஆமென். இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, ஆமென். நன்றி ராஜா, இயேசு ராஜா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று 11 மாதம் எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி சொல்லி அத்தனை சொல்ல நாவுகள் போதாது, சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார். 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாதையாமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இசையா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நன்றி ராஜா, இயேசு ராஜா, 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 நன்றி ராஜா, இயேசு ராஜா. கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆமென். ஆராதனை அப்பா, 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 உங்களுக்கு ஆராதனை. ஒருவருக்கே ஆராதனை செலுத்துகிறோம். ஆராதனை அப்பா, அப்பா, உங்களுக்கு அப்பா, அப்பா, உங்களுக்கு ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருக்கிற ஆண்டவரே, உங்க சமூகத்திலே நாங்க அமர்ந்திருக்கணும். உம்மை துதித்து அவருடைய சமூகத்துல துதித்து துதித்து எல்லா துயரங்களையும் நாங்க மறந்திருக்கிறோம் அப்பா. உம்மை துதித்து துதிக்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் உங்க நித்திய மகிழ்ச்சியினால் நிரப்புகிற தேவன். உம்மை துதித்து எல்லா துயர மறந்திருப்பே. உம்மை துதித்து எல்லா துயர மறந்திருப்பே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோம். உம்மை துதிக்கக்கூடிய கிருபைகளை ஆவியானவரே துதித்து துதித்து உம்மை ஆராதித்து ஆராதித்து அதனுடைய பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டவரே, உம்மை ஆராதித்து உயர்த்தி உயர்த்தி உங்க கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம், உங்க பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்க ஆராதிக்க உம்மை துதிக்க துதிக்க ஆண்டவரே எங்க பலவீனங்கள் எல்லாம் மாற்றுகிற தேவன், எங்கள் பலவீனங்கள் எல்லாம் மாற்றுகிற தேவன், எங்களை பலப்படுத்துகிற தேவன், எங்களுடைய ஆத்மாவை பலப்படுத்துகிற தேவன், எங்களுடைய சரீரத்தை பலப்படுத்துகிற தேவன். உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம், நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம்.
ஆவியானவரே, உங்க சமூகத்துல நாங்க அமர்ந்திருக்கிறோம்ப்பா. இன்றோடு 11 மாதங்களை முடித்திருக்கிறோம். நாளை புதிய மாதத்திற்குள்ளாக அடி எடுத்து வைக்கிறோம். இந்த 11 மாதங்கள் ஆண்டவரே, எத்தனையோ துன்பத்தின் பாதைகள், எத்தனையோ பலவீனங்கள், எல்லாவற்றிலும் உங்க கரம் எங்களோடு இருந்தது. உங்க கரம் எங்களை வழி நடத்தியது. 11 மாதத்தை திரும்பி பார்க்கும் பொழுது நாம் எதிர்பார்த்திராத எத்தனையோ திருப்பங்கள், எத்தனையோ தடைகள், எத்தனையோ ஆசீர்வாதங்கள். யோபுவை போல ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து அவரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வருடத்தில் நீ தந்ததுக்கும் நன்றி, நீ எடுத்துக்கொண்ட காரியங்களுக்காகவும் நன்றி. இவை எல்லாவற்றிலும் யோபு ஒரு நாளும் ஆண்டவரை குறை சொல்லவே இல்லை. அவன் இருதையெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மட்டும்தான் செலுத்தியது. ஆண்டவரே, இந்த 11 மாதத்தின் 11வது மாதத்தின் கடைசி நாளில் நிற்கிறோம். இந்த 11 மாதம் நீர் செய்த எல்லாவற்றிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் இருதயங்கள் எல்லாம் உம்மை நோக்கி பார்த்து நீர் நடத்தியதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி உம்முடைய தெய்வீக சந்தோஷத்தால் எங்கள் இருதயங்கள் நிறையட்டும். ஆண்டவரே, உம்மை துதித்து மகிழ்ந்தீரோம், எல்லா துயரம் மறந்தீருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்தீருப்பே. ஆமாப்பா, எல்லா துயரம் மறந்தீருப்பே. ஏன்னா அவர்தான் நமக்கு பலன். வசனம் சொல்லுகிறது, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். பலவீனம் இல்லாதப்ப அவருடைய பலன் இருக்கிறது நமக்கு பெரியது இல்லை. நம்ம பலவீனத்தில் அவருடைய பலன் நமக்கு தருகிறார் பாருங்க. அதுதான் ஆண்டவருடைய கிருபை. நம்ம பலவீனத்தில், எங்க பலவீனத்தில் உங்க பலன் எங்களுக்கு பூரணமாய் விளங்கட்டும். ஆண்டவர், நீரே எங்களுக்கு பலனாக இருக்கிறீர், நீரே எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறீர், எங்க குடும்பத்தை வழி நடத்தி செல்லுகிற ஆலோசனை கர்த்தராக இருக்கிறீர், வழிகாட்டியாக இருக்கிறீர், எங்களுக்கு துணையாளராக இருக்கிறீர், எங்கள் மனவாளனாக இருக்கிறீர். அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அவரே நமக்கு எல்லாவுமா இருக்கிறார், எல்லாவுமா இருக்கிறார். காரணம், அவர் மட்டும்தான் எல்லாவற்றையும் தெரிந்தவர். அதனால அவர் தான் நமக்கு எல்லாம், அவர் தான் நமக்கு எல்லாம். என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே சொல்லுவோமா, என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, மறைவிடமே, என்னோரை விடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, மறைவிடமே, என்னோரை விடமே, ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை. அப்பா, அப்பா, உங்களுக்கு அப்பா, அப்பா, உங்களுக்கு உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிற நேரத்தில்
நிரப்போட்டு ஆண்டவரே எல்லா துயரம் உம்முடைய சந்தோஷம் எங்களை நிரப்பட்டும். உங்க நித்திய மகிழ்ச்சி எங்களை நிரப்பட்டும். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். துதிக்க துதிக்க தடைகள் எல்லாம் மாறட்டும். எல்லா துதிக்க துதிக்க கட்டுகள் எல்லாம் உடையட்டும். துதிக்க துதிக்க பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனை நேரத்துல அப்பா உம்முடைய சுகத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம். எல்லா துயரம் மறந்திருப்பேன் உம்மை துதித்து உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். உங்க சுகத்தை நான் பெற்றுக் கொள்ளுகிறேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா. நல்ல பங்கு நீதானையா. ஐயா நல்ல பங்கு நீதானையா. உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஆண்டவரே உங்க பாதத்துல இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் அமர்ந்திருக்க பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் நாங்க முத்தம் செய்யணும் ஆண்டவரே. ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஆண்டவரே உங்க சமூகத்தில் அமர்ந்திருந்து உங்க பிரசன்னத்துல காத்திருந்து எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய உம்மை நாங்கள் பிடித்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களை முழுவதுமாக உங்க திருச்சமூகத்தில் தாழ்த்தி தருகிறோம். எங்களை ஜீவ பலியாக, பரிசுத்த ஜீவ பலியாக எங்களுடைய சரீரத்தையும் எங்களுடைய சிந்தையும் எங்களுடைய மனதையும் முழுவதுமாய் உங்க திருச்சமூகத்தில் படைக்கிறோம். நீங்க எங்களை ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். சபையின் அறிவிப்புகள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 6:30 மணி முதல் 8 மணி வரை முதல் ஆராதனையும், இரண்டாவது ஆராதனை 9 மணி முதல் 10:30 வரையும் நடைபெறும். இன்று பிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸ் நடைபெறாது. டீன் சர்வீஸ் மாலை 5 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10 மணிக்கு சபையில் வைத்து உபவாச ஜெபம் நடைபெறும். இந்த வாரம் வியாழக்கிழமை அன்பின் ஊழியம் நடைபெற்றது. அந்த ஊழியத்திற்காக சென்றவர்களுக்கும் கொடுத்தவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினால் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பைபிள் டியூஷன் கேர்சல் அந்தந்த ஏரியாவில் நடைபெறுகிறது. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பைபிள் டியூஷனுக்கு அனுப்பி வையுங்கள். கேர்சலில் விசுவாசிகள் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். நமது சபை போதகருக்காகவும் போதகர் குடும்பத்திற்காகவும் நம்முடைய ஊழியங்களுக்காகவும் நம்முடைய சபை தேவைகளுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளிலே உங்கள் மத்தியில் உங்களோடு கூட வந்து தேவனை பாடி ஆராதித்து இந்த ஆராதனையிலே கலந்து கொள்வதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலே காலை முதல் ஆராதனையிலும் இந்த இரண்டாவது ஆராதனையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு எங்களுக்கு அனுமதி அளித்த உங்கள் சபையினுடைய போதகர் சகோதரர் பாஸ்டர் இம்மானுவேல் அவர்களுக்கும் மூப்பர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து கட்டுவோம் கிறிஸ்தவ ஐக்கியம், அரைஸ் அண்ட் பில்டு கிறிஸ்டியன் ஃபெலோஷிப், ஈஸியாக சொல்லணும்னா ஏபிசி, அரைஸ் அண்ட் பில்டு கிறிஸ்டியன் ஏபிசி ஃபெலோஷிப், ஏபிசி ஐக்கியம் சார்பாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? நீங்களும் நானும் பாக்கியவான்கள். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் பெற்றுக்கிற மிக பெரிய பாக்கியம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக அறிந்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கை மிக மிக பாக்கியமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. நீங்கள் நான் இயேசு கிறிஸ்துவை எதற்காக தேடி வருகிறோம்? அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக, மிக முக்கியமாக நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்காக தான் மிக மிக முக்கியம். இந்த உலகத்திலே வாழ்கிற மனிதனுடைய தத்துவம் என்னவென்று சொன்னால், த டாக்ட்ரின் ஆஃப் மேன், வேதத்தின்படி ஒரு மனிதன் இந்த பூமியில் ஒரு முறை பிறப்பதும் பின்பு மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் எல்லா மனுஷருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. யாரும் தப்பவே முடியாது இல்லையா? பிறக்கிற மனுஷன் ஒரு நாள் இறந்தான் ஆகணும். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டான், திரும்ப அவங்க வருவாங்கன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. ஏன்னா வார்த்தை நிறைவேற வேண்டும். ஒரு தடவை பிறக்கணும், பின்பு மரிக்கணும். மரணத்திற்கு யாரும் தப்பவே முடியாது. ஆனால் இரண்டாம் மரணமாகிய நரகத்திற்கு நீங்களும் தப்ப முடியும். ஹல்லேலூயா. அதற்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இரட்சகராக பிறந்தார், பரிசுத்தமாக வாழ்ந்தார், தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை பாவ நிவாரண பலியாக அவர் சிந்தினார். ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன், நாங்கள் கழுவப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சில பேர் உயர்த்தாமல் இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களை கழுவினார், அவர் கொடுக்கிற மீட்பை ரட்சிப்பை நான் பெற்று அனுபவிக்கிறேன் என்கிற நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு கொடுத்துக்கிறார். இந்த நம்பிக்கையை நீங்களும் நானும் எளிதாக பெற்றுக்கொள்ளவில்லை. இதற்கு யாரோ கிரயம் செலுத்தியிருக்கிறார்கள். ஆமென். யாரோ நம்மகிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? ஒருவேளை நான் பரம்பரையாக கிறிஸ்தவன் என்று சொன்னால் நம்முடைய முன்னோர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு யாரோ கிரயம் செலுத்தியிருக்கிறாங்க. அவங்க நேரத்தை கொடுத்துக்கிறாங்க, வந்து நற்செய்தியை சொல்லியிருக்கிறார்கள், நயம் காட்டி நம்மை அழைத்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவோட வாருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை விடுவிப்பார் என்று சொல்லி கூட்டு வந்து அப்புறம் படிப்படியாக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக அறிந்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்கின்ற கிருபை ஆண்டவர் கொடுத்துக்கிறார். இதற்காக அநேகர் ஜெபித்திருக்கிறார்கள். எனக்காக நிறைய பேர் ஜெபம் எடுக்கிறாங்க, உங்கள் ஒவ்வொருவருக்காக நிறைய பேர் ஜெபம் எடுக்கிறாங்க. உங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவனை நடத்துவதற்காக சிலர் கிரயம் செலுத்தியிருக்கிறார்கள், தங்கள் நேரத்தை கொடுத்துக்கிறார்கள். இப்போ கண்களை மூடி அவங்களை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு, நான் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு கிரயம் செலுத்திய மக்களுக்காக நாம் நிச்சயமாக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லியே ஆக வேண்டும். ஆமேன். கண்களை மூடி ஒரு நிமிஷம் அப்படி நெஞ்சில் வச்சுக்கிடுங்க, கையை வச்சுட்டு யோசிச்சு பாருங்க. கண்களை மூடிக்கொள்வோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் பெற்றிருக்கிற பெரிய பாக்கியம் உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பது ஆண்டவரே. நீர் கொடுத்துக்கிற ரட்சிப்பை எங்கள் வாழ்க்கையில அனுபவிப்பது ஆண்டவரே. மகிமை அடைவோம் என்கிற ஒரு நித்திய நம்பிக்கையை பெற்றிருப்பது ஆண்டவரே. இந்த நம்பிக்கையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக, எங்களிலே இந்த விசுவாசத்தை ஆரம்பிப்பதற்காக ஆண்டவரே பலர் எங்களுக்காக ஜெபித்திருக்கிறார்கள்.
பலர் ஆண்டவரை எங்களுக்காக நேரம் எடுத்திருக்கிறார்கள். பலர் ஆண்டவரை நற்செய்தியை அறிவித்திருக்கிறார்கள். யாரோ எங்களை அழைத்து கொண்டு ஆலயத்திற்கு வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்காக நான் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதே கடமையை நாங்களும் மற்றவருக்கு செய்ய வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான காலை வேளையில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ள ஒரு ஆண்டவர். ஆண்டவரே, மரித்தேன் சதாகாலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்காக இன்றைக்கும் பிதாவுடைய சன்னிதானத்தில் நின்று பரிந்து பேசுகிறவரை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியான ரூபமாக எங்கள் மத்தியிலே உலாவுகிற எங்கள் ஜீவனுள்ள ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே நம்முடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்கும்படி எங்கள் இருதயங்களையும் எங்கள் காதுகளையும் ஆண்டவரே நீர் திறந்துள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற இணக்கத்தை எனக்கு தாரும், எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு காலையிலே முதல் ஆராதனை வந்தவுடனே என்னை மிக கவர்ந்த ஒரு வாசகம், உங்கள் சபையிலே நீங்கள் முன்னால் வைத்திருக்கிற இந்த வாசகம். லைட் போயிடுச்சோ? பர்சியூட் ஆஃப் எக்ஸலன்ஸ். இதனுடைய அர்த்தம் தெரியுமா? ஒவ்வொரு வாரம் வர்றீங்க, அதை பார்க்குறீங்க. பர்சியூட்னா என்ன அர்த்தம்? ஆசை, வாஞ்சை, நோக்கம், ப்ராக்ரஸ், வளர்ச்சி, முன்னேற்றம் இல்லையா? நான் போதகிட்ட கேட்டேன், எப்படி உங்களுக்கு இந்த இதை பொதுவாக சபைகளில் ஒரு ஆசீர்வாதமான வசனத்தை எழுதி வைத்திருப்பார்கள். இது வித்தியாசமாக இருக்கிறது. அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனம். இரண்டு வகையில் எடுத்துக்கொள்ளலாம். தனிப்பட்ட நபர்கள் பரிசுத்தத்திலே வளர வேண்டும், ஆண்டவரை குறித்து அறிகிற அறிவிலே வளர வேண்டும். மாத்திரமல்ல, நான் பார்க்கிறேன் இந்த சபை என்ன பண்ணணும்? வளர வேண்டும். ஹல்லேலூயா. நம்மை சுற்றி பெரிய திரள் கூட்டமான மக்கள் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்தவர்கள் இருக்கிறார்கள். சரியானபடி நற்செய்தியை அறியாத மக்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படாத மக்கள் கூட நம்ம மத்தியிலே இருக்கலாம். ஆனால் பொதுவாக நம்ம தமிழகத்தை பொறுத்தவரையில் எப்படியாவது அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிற அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து கடவுள்னு சொல்லி தெரியும். அவர் ஒருவரே மெய்யான தேவன் என்று சொல்லி தெரியாவிட்டாலும் அவரும் ஒரு கடவுள் என்று நம்புகிற மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னார், தன்னுடைய சீடர்களை பார்த்து அவர் ஜெபிக்கும்படி சொன்ன 2 குறிப்பு தான் இருக்குது. முதலாவது ஒரு குறிப்பு, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். ஏறெடுத்து பாருங்கள். இப்படி உள்ளுக்குள்ளே பார்த்துக்கிட்டு உங்களே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, உங்கள் சர்ச்சுக்குள்ளே இதே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. கண்களை ஏறெடுத்து பாருங்கள். எதற்கு? வயல் நிலங்கள் எல்லாம் அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறது. எனவே அறுப்புக்கு எஜமான் தன்னுடைய அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். 2000 வருஷத்துக்கு முன்னால் ஆண்டவர் சொன்ன ஒரு பிரேயர் குறிப்பு இது. அறுப்புக்கு, விதைக்கிறதுக்கு இல்லை. நல்லா கவனிங்க. அறுப்புக்கு எஜமான் தம்முடைய அறுப்புக்கு அப்படின்னா என்னதான்? ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் ஆண்டவர் என்னையும் மூளையும் அழைக்க விரும்புகிறார். அதற்காகத்தான் நானும் நீங்களும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அவர் இன்னொரு காரியத்துக்கு ரொம்ப ஜெபம் பண்ணார் இல்லையா? எல்லாரும் ஒரு மனப்பாட்டில் தேறியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தார். சரி, நல்லது. இப்போ நம்மை சுற்றியுள்ள மக்கள் வேதம் சொல்கிறபடி அவர்கள் அறுப்புக்கு தயாராக இருக்கிறார்கள். அப்போ அறுவடை செய்வதற்கு என்ன பண்ணணும்? 2 காரியம் பண்ணணும். ஒன்று, ஆண்டவரே இந்த அறுவடை பணியில் ஈடுபடுவதற்கு மக்களை அனுப்பும் அப்படிங்கிற ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அதிகமாக ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். உங்கள் உபவாச கூடுகையில் ஆண்டவரே சூறப்பட்ட சந்தியும் ஜெபம் பண்ணுறீங்களா இல்லையா? உங்களை சுற்றியுள்ள மக்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை, அந்த வாஞ்சை ஆசை இருக்கிறதா உங்களுக்கு? இருக்கிறது. ஆமென். விரும்புகிறோம். ஆனால் இது நடைபெற வேண்டும் என்று சொன்னால் ஜெபத்தோடு நாம் நின்றுவிடவே கூடாது. T.L. ஆஸ்பான் எழுதிய சோல் வின்னிங் என்கிற ஒரு புத்தகம், ஆத்தும ஆதாயம் என்கிற ஒரு சிறந்த ஒரு புத்தகம். அதில் அவர் எழுதுகிறார், 1960களிலே அமெரிக்க தேசத்தினுடைய ஒரு பட்டணத்திலே ஒரு சபையில் ஒரு பெண்கள் ஜெபக்குழு இருந்தது. அந்த பெண்கள் அந்த பட்டணத்தினுடைய எழுப்புதலுக்காக ஜெபித்து கொண்டு வந்தார்கள். மிக குறிப்பாக அந்த பட்டணத்தில் அந்த சபைக்கு மிக அருகிலே ஒரு பெரிய விபச்சார விடுதி இருந்தது. அநேக பெண்கள் அந்த மிக மோசமான தொழிலே ஈடுபட்டு வந்தார்கள்.
உடனே இவங்கெல்லாம் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த மக்கள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும். யார் சந்திக்கப்படணும்? விபச்சார தொழிலே ஈடுபடுகிறவர்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க, மிக பாவியான மக்கள் மிக எளிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய காலத்தில் சொன்னார், பரிசேயர்கள் வேதத்தை அறிந்தேன் என்று சொல்லுகிறவர்கள்லாம் இயேசு கிறிஸ்துவை லேசில் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவர்களிலும் சிலர் வந்தார்கள், வேதபாரகரிலும் சிலர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ரகசிய கிறிஸ்தவர்களாக தான் இருந்தாங்க இல்லையா? அதில் ஒரு ஆள் யார்? நிக்கோதேமு இல்லையா? இயேசு ஆனால் அவர் சொல்றாரு, யோவான் ஸ்நானகன் காலம் முதல் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் என்ன பண்ணுறாங்க? முந்தி அதில் யார் ரொம்ப போகிறாங்க? ஆயக்காரர்களும் வேசிகளும். இப்போ மிக கொடுமையான பாவத்தில் இருந்த மக்கள் எளிதாக அந்த வல்லமை உள்ள நம்முடைய ஆண்டவர். அப்போ ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே ரட்சியம் ரட்சியம் என்று சொல்லி. இந்த பெண்கள் கிட்டத்தட்ட 2 வருடங்களாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒன்றுமே நடக்கலை. அப்போ ஒரு நாள் சோர்வு கொஞ்சம் பேருக்கு, என்னடா அது நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒன்றுமே நடக்கலை. அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அதில் ஒருவருக்கு திருவுளம் பற்றினார். அப்போ ஆண்டவர் கேட்கிறார், ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். ரைட், உங்களுடைய ஆசை நல்லது, உங்களுடைய வாஞ்சை மிக அருமையான வாஞ்சை, பர்சியூட் இஸ் வெரி குட். ஆனால் இந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஜெபத்தோடு நிறுத்திடக்கூடாது. என்ன பண்ணணும்? போய் சொல்லணும். நம்ம நானாக இறங்கி சொல்லுவேன்னு சொல்லி ஆண்டவர் கேட்டுக்கிறாரு. உடனே தான் மக்களுக்கு தெளிவு வந்தது. அந்த நற்செய்தி, இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியினால் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அப்படின்னா நற்செய்தி அவர்கள் கேள்விப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் வசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தரை தொழுது கொள்கிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள், கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்? விசுவாசித்தால் தான் தொழுது கொள்வார்கள். கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அனுப்புகிறவர் இல்லைன்னா யார் அனுப்பப்பட முடியும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அனுப்பப்படுதல் என்று ஒன்று இருக்கிறது இல்லையா? மக்கள் ஊழியத்திற்கு செல்ல வேண்டும். ஆனால் ஆண்டோடைய விருப்பம் என்னவென்று சொன்னால், ஒரு தேவை இருக்கிறது, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக செல்வார் என்று சொல்லி அவருடைய குரல் வரும் பொழுது என்னையும் உங்களையும் பார்த்து அவர் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? ஆண்டவரே இதோ அடியேன், என்னை அனுப்பும் என்று சொல்லுகிற அந்த கீழ்ப்படிதல் வரும் பொழுது இந்த வளர்ச்சி என்பது நிச்சயமாக வரும். ஹல்லேலூயா. வருமா வராதா? சரி, நாம் ஒவ்வொரு முறையும் நம் பரமண்டல ஜெபத்தை நாம் ஏறெடுக்கிறோம் இல்லையா? த லார்ட்ஸ் பிரேயர், வெரி ஃபேமஸ் பிரேயர் இல்லையா? இயேசு கிறிஸ்துவ சீடர்கள் ஒரு நாள் கேட்குறாங்க, ஆண்டவரை எங்களுக்கு ஜெபிப்பதற்கு கற்றுத்தாரும். அப்போ ஜெபத்தில் ஒரு பகுதி ஆண்டவரை ஆராதிப்பது இல்லையா? நாம் பரிசுத்தப்படுவதாக, நம்முடைய ராஜ்யம் வருவதாக எல்லாம் பண்ணிட்டு, உங்களுடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதா? பரலோகத்தில் என்ன சித்தம் செய்யப்படுகிறது சொல்லுங்க? பரலோகத்திலே நிறைவேறுகிற தேவ சித்தம் என்ன? ஆமாம், அங்கே இன்றைக்கு ஒரு பெரிய கூட்டம், கேருபீன்களும் சேராபீன்களும் தேவதூதர்களும் அவர் ஓயாமல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பரலோகத்தில் புகழ்ந்து போற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை யோவான் ஸ்நானகன் கண்ட காட்சியில் அது இதுக்கு பின்னால் நடக்கக்கூடிய காரியம். 24 மூப்பர்கள் விழுந்து கிடக்கிறாங்க இல்லையா? ஆண்டவரை தொழுது கொண்டே இருக்கிறார்கள். பிதாவான தேவன் வலது பார்சத்தில் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு கூட மக்கள் அவரை தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இதுதான் தேவ சித்தம். எல்லா மக்களும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், தொழுகிற மக்களாக மாற வேண்டும். இதுதான் பரலோகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அது பூமியிலும் செய்யப்படுவதாக. எல்லா மக்களும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம், 1ஆம் நிருபம், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் படிக்கும்படி கேட்கிறேன். தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆண்டவருடைய பெரிய சித்தம், மிக முக்கியமான சித்தம் என்னவென்று சொன்னால், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். அவன் ரட்சிக்கப்படணும்னா என்ன தேவை? சத்தியத்தை அறிகிற அறிவு. அவரே வழியும் சத்தியம் அவரை அறிகிற அறிவை அடைய வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ இந்த சத்தியத்தை அறிய வேண்டும் என்று சொன்னால், சத்தியத்தை அறிந்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், நான் என்ன பண்ணணும்? சத்தியத்தை அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அறிவியாமல் மக்களுக்கு எப்படி அது தெரியும்? தேவ சித்தம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க.
ஆண்டவருடைய சித்தம் என்று சொல்லும் பொழுது பொதுவான தேவ சித்தம் என்று ஒன்று இருக்கிறது. அது மாறாத தேவனுடைய சித்தம். த சாவரின் வில் ஆஃப் காட். சாவரின் வில் ஆஃப் காட் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? மாறாத தேவ சித்தம். மாறாத தேவ சித்தம் என்று சொன்னால் என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அது ஆண்டவருடைய மாறாத சித்தம். பரலோகம் என்று ஒன்று இருக்கிறது இல்லையா? அது மாறாத தேவ. நம்ம போய் ஆண்டவரே நீ ரொம்ப நல்லவர், ஆண்டவரே ரொம்ப அன்புள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், எனவே நரகத்தை நீர் எடுத்துடும் ஆண்டவர்னு ஜெபம் பண்ண முடியுமா? சாவரின் வில் மாற்றவே முடியாது. ஆண்டவரே இந்த ரட்சிப்பு உண்டு எங்கள் ஜாதிக்கு மட்டும்தான் சொந்தம் ஆண்டவரே, வேற ஜாதிக்கு வேண்டவே வேண்டாம். எல்லா மனுஷனும் தேவ சித்தம். இதை மாற்றிடவே முடியாது, மாற்றிடவே முடியாது. இது மாறாத தேவ சித்தம். என்னை குறித்து தேவனுடைய சித்தம் ஒன்று இருக்கிறது. ஒவ்வொரு மனிதருக்கும் எனக்கு என்று ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கைக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்கிறார். அதிலே தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து தேவனுக்கு ஒரு சித்தம் உண்டு. அது தேவனுடைய பரிபூர்ண சித்தம். த பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட் கன்சர்னிங் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன். என்னை குறித்த தேவ சித்தம் அது உங்களுக்கு பொருந்துன்னு சொல்லவே முடியாது. ஏன் ப்ளூ பிரிண்ட் உங்களுடைய ப்ளூ பிரிண்ட் சேமாக இருக்குன்னு சொல்லவே முடியாது. நான் ரட்சிக்கப்பட்ட விதமும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டதும் சேமாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனால் எனக்கென்று ஆண்டவர் ஒரு தனியான ஒரு வழி வைத்திருக்கிறார். அதிலே நான் நடந்தால் நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். ஹல்லேலூயா. நான் எனக்கு என் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல முழு சமூகத்திற்கும் ஆசீர்வாதமாக இருப்பேன். நான் தேவனுடைய கரத்திலே பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக இருப்பேன். எப்பொழுது அவருடைய பரிபூர்ண சித்தத்திற்கு அடங்கி நான் நடக்கும் பொழுது. அப்படி இல்லாமல் உடைய பரிபூர்ண சித்தத்துக்கு நான் வரவே மாட்டேன் ஆண்டவரே, நான் கேட்டு தேவையில்லாதெல்லாம் வாங்கிவிடுவேன் அப்படின்னு சொன்னால் அது தேவனுடைய சித்தம் அல்ல. எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் செய்தி அனுப்பி வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து. யார்? தீர்க்கதரிசி வந்து சொல்கிறான். எந்த தீர்க்கதரிசி வந்து சொன்னான்? ஏசாயா போய் சொல்கிறான், நீ வந்து உன்னுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து. எசேக்கியா பார்த்தான், ஐயையோ ஆண்டவரே, நல்ல மனுஷன், நல்ல ராஜா தான். உடனே சோர் பக்கமாக திரும்பி ஓன்னு அழுறான். அவருக்கு என்ன பிரச்சனை? பிளவை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கேன்சர் வியாதி. ஒழுங்குபடுத்தி நீ மரித்து போவாய். இது அவனுடைய வாழ்க்கையை குறித்த தேவனுடைய பரிபூர்ண சித்தம். ஆனால் இவன் என்ன பண்ணான்? ஓன்னு அழுது, இல்லை ஆண்டவரே அப்படின்னு அழுத உடனே ஆண்டவர் என்ன பண்ணார்? கொடுத்தாரா கொடுக்கலையா? 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. அந்த 15 ஆண்டுகளில் பாபிலோன்லேருந்து எல்லாம் சுகம் விசாரிக்கிறதுக்கு வந்தாங்க. தன்னுடைய பொக்கிஷசாலை எல்லாத்தையும் திறந்து காட்டினா. அவன் அன்னைக்கு திட்டம் போட்டான், எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? கொள்ளையிடணும் சொல்லி. அப்போ தீர்க்கதரிசி வரான், நீ எல்லாத்தையும் இப்படி காட்டிட்ட, இது நடக்கும் என்று சொன்ன உடனே அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என் காலத்தில் நடக்காதில்லை அப்படின்னு சொன்னான். நல்லா புரிந்துக்கொள்ளுங்க. தேவன் நமக்கு தர வேண்டும் இருக்கிற அவர் நிச்சயமாக சரியாக தருவார். அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கி இருக்கும் பொழுது இந்த உயர்வை ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டே இருப்பார். இந்த உலகத்திலே நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தமாக இருக்கிறது அல்ல, எந்த சந்தேகமும் கிடையாது. தேவன் நம்முடைய தேவைகளை நிச்சயமாக சந்திப்பார். ஆனால் அதை தான் ஆடிட்டு நம்ம உட்காந்து விழுந்து ஜெபம் பண்ண அவசியமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. தேவன் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவன். நீங்களும் நானும் இஸ்ரவேலர்கள். ஆமேன். கர்த்தரால் இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அப்படித்தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, பிரியமாக இருக்கிறது. ஆனால் அதே விழுந்து ஏன் வீடு ஏன் குடும்பம் அப்படியே பார்த்துக்கிட்டு ஜெபம் பண்ணனா அது சுயநல ஜெபம். ஐயா சொன்னாங்க, அடுத்த வாரம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்க வர போகிறீங்க இல்லையா? குடும்பங்கள் மிக முக்கியமானது. ஆண்டவர் கொடுத்த அமைப்புகளில் மிக முக்கியமான அமைப்பு குடும்பங்கள். நம்முடைய குடும்பங்கள் கர்த்தருடைய குடும்பங்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்துக்கிற சுதந்திரம் கர்த்தருக்கென்று வளர்க்கப்பட வேண்டும். அப்போ நீங்களும் நானும் மிக கவனமாக குடும்பத்தை பராமரிக்க வேண்டும். குடும்பத்துக்கு கேர் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். ஆவிக்குரிய எல்லா காரியங்களையும் குடும்பத்துக்கு நாம் செய்ய வேண்டும். ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன், யோபுனுடைய வாழ்க்கை. யோபு வந்து முதல்ல தான் குடும்பத்துக்கு தான் செல்ஃபிஷ். என்ன பண்ணுவான்? பிள்ளைகளை விருந்துக்கு அனுப்புவான். தப்பு பண்ணிடக்கூடாது என்ன சொல்லுவான்? தான் குடும்பத்துக்காக உட்காந்து மாங்குன்னு ஜெபம் பண்ணுவான். ஆண்டவரே என் பிள்ளைகள் எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாது, பண்ணான்னா இது பயம். பின்னால் அவர் சொல்ல, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. பயம் வந்து நமக்கு வரவே கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பயந்து விடாது. கர்த்தர் உங்கள் குடும்பங்களை பொறுப்படுத்திக் கொள்வார். முதல்ல வந்து தேவனுடைய அவருடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு, இது உண்மைங்க.
உண்மை. முதலாவது தேவன் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கடவுளுடைய ராஜ்யம், அவருடைய நீதி என்று சொல்லி வாழ்வோம் என்று சொன்னால் உன் குடும்பத்துக்கான ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் ஜோமன் அவசியமே இல்லை. காட் வில் ப்ரொவைட் ஆல் யுவர் நீட்ஸ் அண்ட் தேர் வில் பி அப்லிட்மெண்ட். அந்த மேலே வளர்ச்சி வந்து கொண்டே இருக்கும், அந்த ப்ராக்ரஸ் தானாக வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் குடும்பத்துக்கு ஜோம் பண்ணாமல் பக்கத்து குடும்பத்துக்காக நீங்கள் ஜோம் பண்ண ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. யோபு தன் சிநேகிதருக்காக விண்ணப்பம் பண்ணினான், அப்பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஆண்டவர் சொல்லிட்டாரு, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும். சகையனுடைய கீழ்ப்படிதல் அவனுக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் இல்லை, அந்த முழு குடும்பத்திற்கும் ஆசீர்வாதம். அந்த சிறைச்சாலை தலைவன் வந்து பவுல் சீலாட்ட வந்து நிற்கிறான் பார்த்தீங்களா, அப்பொழுது இன்றைக்கு இந்த வீட்டுக்கு முழு குடும்பத்தையும் ஆண்டவர் நிச்சயமாக அந்த ஆழமான விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துடணும். அப்படி வந்துடுச்சுன்னா நீங்கள் தெளிவாக நடப்பீர்கள். உங்கள் குடும்ப உறவுகளிலே வளர்ச்சி காணப்படும். கணவன் மனைவியை உண்மையாக நேசிப்பான், மனைவி கணவனை உண்மையாக நேசித்து அடங்கியிருப்பாள். பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக வளர்க்கப்படும். பிள்ளையாண்டவனை நடத்த வேண்டிய வழியிலே நாம் நடத்துவோம். இந்த வார்த்தையின்படி நாம் செய்யும் பொழுது எல்லாம் தெளிவாக நேர்த்தியாகுது. ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தம் என்னுடைய உங்களுடைய குடும்பங்களை குறித்து. ஹல்லேலூயா. ரைட். இப்போ நம்ம வாஸ்தவம் பார்த்தீங்களா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவோம். இந்த முதல் செய்தி எப்போ வந்தது? இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் இல்லையா? கிறிஸ்மஸ் நாட்களில் முதல் நற்செய்தி யாரால் அறிவிக்கப்பட்டது? யார்? தேவதூதர்கள் இல்லையா? யாரை பார்த்து வந்து தேடுறாங்க? இயேசு கிறிஸ்து பிறந்த அதே டைமில் மந்தையை காத்து கொண்டுக்கிற மேய்ப்பர்கள் ராத்திரியில் வயல்வெளியில் இருக்கிறாங்க. அவர்கள் முன்னால் பரமசேனையின் திரள் வந்து நின்றது. அதில் தேவதூதன் ஒருத்தன் சொன்னான், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டுபடும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்து இரட்சகர் பிறந்திருக்கிறார். நம்மை பாவங்களிலிருந்து ரட்சித்து நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு, நம்மளை பாவங்களிலிருந்து ரட்சித்து நாம் இழந்த உறவை தேவனோடு கூட மேம்பட செய்வதற்கு, திரும்ப மீட்டு தருவதற்கு இரட்சகர் பிறந்திருக்கிறார். ரைட். இது வந்து அதோட தேவதூதனுடைய வேலை முடிஞ்சு போச்சு. இனி ஒவ்வொரு இடத்துலையும் தேவதூதனா போய் சொல்லுவான். இனி யார் பண்ணணும்? அந்த செய்தியை கேட்ட மேய்ப்பர்கள் பிள்ளையையும் பிள்ளையின் தாய மரியாளையும் வந்து பணிந்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? அவர்கள் இதை பிரசித்தம் பண்ணினார்கள். இந்த நற்செய்தி பணியை எப்போ ஆரம்பிச்சிட்டாங்க? 2000 வருஷத்துக்கு முன்னாலே ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த பணி ஆரம்பிக்கப்பட்டது. ரைட். அப்போ இயேசு கிறிஸ்து காலத்தில் 30 வருஷம் கழித்து அவர் ஆரம்பிக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி யூதேயாவை சுற்றியுள்ள எல்லா கிராமங்கள் நகரங்கள் எல்லா இடத்துலையும் சொல்கிறாரு. அவர் மாத்திரம் அதை செய்யவில்லை, பின்னும் வேறே, லூக்கா 10ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்கள், பின்னும் வேறே 70 பேரை தெரிந்து கொண்டு என்ன பண்ணார்? எப்படி அனுப்பினார்? அவரை 2 பேரா அனுப்பினார். இப்போ ஏபிசி ஐக்கியத்தை நீங்கள் ஏபிசி ஐக்கியத்தோடு கூட இணைந்து இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே ஊழியம் செய்ய இருக்கிறீர்கள். இந்த இது வந்து எங்களுடைய ஐக்கியம் வந்து ஒரு மிஷினரி இயக்கம். இந்த மிஷினரி இயக்கத்தை நடத்துகிறவர்கள் வேலை செய்து கொண்டே தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள். நாங்கள்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே தான். நான் வந்து இந்த இயக்கம் ஆரம்பித்த நாளிலிருந்து அதனுடைய மிஷன் கோஆர்டினேட்டராக இருந்தேன் வேலை செய்யும் வரை. 5 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் நான் வந்து ஒரு பெரிய பள்ளி SBOA பள்ளியில் நான் வைஸ் பிரின்சிபலாக இருந்தேன். ஆனால் நான் மிஷன் கோஆர்டினேட்டராக இருந்தேன். என்னுடைய சனி ஞாயிறு எங்கே போவோம்? பணித்தளங்களுக்கு வேலை பார்த்து கொண்டே ஊழியம். ரைட்டு. முடிஞ்ச பிறகு ரிட்டையர் ஆன நெக்ஸ்ட் டே நான் முழு நேரமாக ஹானரரியா கௌரவ பொதுச் செயலாளராக நான் இணைந்து விட்டேன். அப்போ இப்போ ரிட்டையர்ட் பீப்புள் நிறைய பேர் எங்களுடைய லீடர்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ரிட்டையர்டு. எல்லாம் வேலை செய்து கொண்டே கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முன் வந்த ஒரு அமைப்பு இந்த ஏபிசி. ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த தரிசனம் 3 தரிசனம். ஒன்று, தேசத்திற்காக தேசத்தினுடைய ஆசீர்வாதம் மற்றும் எழுப்புதலுக்காக ஜெபிக்கின்ற ஜெப இயக்கத்தை உருவாக்குதல், ப்ரேயர் மூமெண்ட், டு கிரியேட் அ ப்ரேயர் மூமெண்ட். அப்போ வருஷம் என்ன பண்ணுவோம்னா அநேக சபைகள் அநேக ஜெப குழுக்களை ஜெபிக்கும்படி உற்சாகப்படுத்துகிறோம். நல்ல ஒரு ப்ரேயர் புக்லெட் போட்டு இந்தியாவின் ஆசீர்வாதம் மற்றும் எழுப்புதலுக்காக ஒவ்வொரு ஆண்டும் பிரத்யேகமாக ப்ரேயர் பாயிண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் பல இடங்களுக்கு அனுப்புகிறோம், ஜெபிக்க மக்களை உற்சாகப்படுத்துவது. இது முதல் தரிசனம். இரண்டாவது, பட்டணங்களிலே சபை வளர்ச்சிக்கு உதவுவது. பட்டண சபைகள் வளர்ச்சி அடைய வேண்டும், பட்டணங்களிலே ஊழியம் செய்ய வேண்டும். இன்னைக்கு பட்டணங்களில் போய் வீடு வீடாக தட்டி ஊழியம் செய்வதற்கு ஆட்கள் இல்லை. பெரிய பெரிய சர்ச்சு கூட போய் பண்ணுறதே கிடையாது. கிராம ஊழியம் செய்கிறார்கள். அந்த ஸ்லம் ஏரியாவில் இல்லையா, குடிசை பகுதிகளிலே போய் எளிதாக செய்கிறார்கள். ஆனால் படித்தவர்கள் வீடுகளை போய் தட்டி, பணக்கார வீடுகள் பெரிய பெரிய மாளிகைகளை தட்டி நற்செய்தி சொல்வதற்கு இப்போ யாருமே கிடையாது.
பல மிஷினரி இயக்கங்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கின்றன. பல மிஷினரி இயக்கங்களுடைய தலைமைச் செயலகங்கள் சென்னையில் இருக்கின்றன. ஆனால் பட்டண ஊழியத்தை ரொம்ப யாருமே செய்கிறதில்லை. கிராமங்களுக்கு சென்று விடுகிறோம், ஆனால் பட்டணத்தை பற்றி கவலை. ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த தரிசனம் பட்டணங்கள் நற்செய்திமயமாக்கப்பட வேண்டும். 1987 இந்த தரிசனத்தை கொடுத்தார். 1987 இதுவரை 53 பின்கோடு பகுதியில் உள்ள பல லட்சம் வீடுகளுக்கு நாங்கள் என்ன பண்ணிருக்கோம், நற்செய்தியை அறிவித்திருக்கிறோம். தேடுகிற மக்கள் மத்தியில் பின்தொடர் பணி ஆற்றி அநேக திருச்சபைகளை நாங்கள் வளர்த்திருக்கிறோம். இது பட்டணங்களில் எங்களுக்கான தரிசனம், அந்த ஸ்தல சபைகளுடைய வளர்ச்சிக்கு உதவுவது. ஃபஸ்ட்டு ப்ரேயர், ரெண்டாவது பட்டண சபைகளுடைய வளர்ச்சி, மூன்றாவது தரிசனம் நற்செய்தி கேள்விப்படாத மக்கள் கூட்டங்கள் மத்தியிலே மிஷினரிகளை அனுப்புவது. எங்களுக்கு 103 மிஷினரிகள் இருக்கிறார்கள். 10 மாநிலங்களிலே நாங்கள் பணி செய்கிறோம். இதுதான் ஏபிசி: ப்ரேயர், சிட்டி இவாஞ்சலிசம் அண்ட் மிஷினரி பணித்தளங்கள். இது உங்களுக்கு சுருக்கமாக ஏபிசியை பற்றி தெரியும், சரிங்களா? இதை செய்கிறோம். அதில் ஒரு தரிசனம், ரெண்டாவது தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறோம். சூறப்பட்டு உள்ள மக்கள் சந்திக்கப்பட வேண்டும். நீங்களும் நானும் சென்று சந்திக்கவில்லை என்று சொன்னால் யார் சொல்லுவா? ஜோமனிகிட்டே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். நாம் ஜெபத்தோடு நாம் நிறுத்தி விடுவோம் என்று சொன்னால் ஒத்த காலில் நடக்கிற மாதிரி. ஜெபம் ஒரு கால், ஜெபிப்பது ஒரு கால் என்று சொன்னால் செயல்படுவது அடுத்த கால். 2 காலிலே நடந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், வேகமாக செயல்பட முடியும், எழுப்புதலை கொண்டு வர முடியும். மற்றபடி நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா நடக்கும், ஆண்டவர் ரட்சிப்பார். ஆனால் ரட்சிப்பு வேறொரு மூலமாக வரும் இல்லையா? இந்த இயேசு கிறிஸ்துவுடைய சித்தம், தேவனுடைய சித்தமாகிய எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய சுய சித்தத்திற்கு நான் சாவு மணி அடிக்க வேண்டும். என் சுய விருப்பம், உலகத்துக்கு நான் திட்டம் வச்சுருப்பேன். ஐயோ சண்டே இன்னைக்கு இந்த பிரச்சனை, இந்த ப்ரோக்ராம், அன்னைக்கு அடுத்த ப்ரோக்ராம், எல்லாமே உலகத்திற்கான திட்டங்கள். அதில் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தேவ ராஜ்யத்திற்கான சில திட்டங்களை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதற்கு நீங்கள் தான் கடனாளிகள். இந்த கிறிஸ்மஸ் யோசிங்களேன், நம்முடைய சபை வளர வேண்டும். நாங்கள் இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது கிறிஸ்மஸ்க்கு? 25ஆம் தேதிக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குது? இன்னும் 25 நாட்கள் தான் இருக்குது இல்லையா? நாளைக்கு 1ஆம் தேதி, 25 days. இந்த 25 days நம்ம எதாவது பண்ண முடியுமா? தாராளமாக பண்ண முடியும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆளுக்கு 5 நபர்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு சின்ன திட்டம், ஸ்மால் ப்ராஜெக்ட், 5% ப்ராஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 5 நபர்களுக்கு நான் கிறிஸ்மஸுக்குள்ளாக நற்செய்தி சொல்லுவேன் ஆண்டவரே அப்படிங்கிற திட்டத்தை நீங்களே மனசில் போட்டுக்கிடுங்க. 5 நபர்கள் யாராவது இருக்கலாம், உங்க கூட வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களா இருக்கலாம், உங்கள் தெருவில் உள்ளவங்களா இருக்கலாம், அல்லது உங்களோட படிக்கிற மாணவர்களுக்கு, உங்களோட படிக்கிற உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், அல்லது உங்கள் அலுவலகத்திலே பல ஆண்டுகளாக உங்களோடு கூட வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது பயணப்படும் பொழுது அடிக்கடி சேர்ந்து பயணிக்கிறவர்களாக இருக்கலாம். யாரோ அந்த 5 பேர். ஆனால் நீங்கள் அடிக்கடி சந்திக்கிறீங்க. ஆண்டவர் மேலே போகும்போது கண்டிப்பாக கேட்பார், கூட இவ்வளோ காலம் இருந்தாங்களே நீ ஏதாவது செஞ்சியா அப்படின்னு சொல்லி. அப்போ வெட்கப்படாமல் நம்ம நிற்கணும்னா தீர்மானம் எடுப்போம், ஆண்டவர் இந்த 5 நபர்களுக்கு கிறிஸ்மஸுக்கு உள்ளாக நான் என்ன பண்ணுவேன், நற்செய்தியை சொல்லுவேன். அந்த மாடல் நான் பின்னால் சொல்கிறேன் பாருங்கள். சொல்லுவேன் என்கிற தீர்மானத்தை எடுங்கள். இப்போ என்ன பண்ணணும், ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் உங்களுக்கு கிட்டத்தட்ட 20 நாட்கள் என்ன பண்ணணும், ஃபுல்லாக அந்த 5 பேருக்கு, அந்த 5 பேர் பேரையும் தயவுசெய்து எழுதி வைத்துக்கொண்டு பைபிளில் வச்சுக்கிடுங்க. உங்கள் காலை ஜெபம், மாலை ஜெபம், குடும்ப ஜெபத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த 5 நபர்களுக்கு நாங்கள் எப்படியாவது நற்செய்தியை நாங்கள் சொல்லிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அந்த ஆத்மாவை ஆயத்தப்படுத்துவார். ஆமாவா இல்லையா? வசனம் அப்படி தான் சொல்லுங்க. நாம் ஜெபிக்கும் பொழுது கட்டுகள் அவிழ்க்கப்படும். பிசாசினுடைய அவர்கள் கட்டி வைத்து அந்த கட்டுகள் அவிழ்த்து வைக்கப்படும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எவைகளை இங்கே கட்டுகிறீர்களோ அங்கே போல பரலோகத்தில் இது அந்த வேலையை நீங்கள் செய்யணும். ஆண்டவரே அவர்களை அடிமைப்படுத்துகிற எல்லா பொல்லாத கிரியைகளிலிருந்து அவர்களை விடுவியும் என்று சொல்லி அதிகமாக நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். ஜெபம் பண்ணிருங்க, ரைட்டு. அடுத்தால செயல்படணும்ல. கிறிஸ்மஸ் நாளாக இருக்கலாம், அதுக்கு முந்தின ஈவாக இருக்கலாம், ஈவினிங்காக இருக்கலாம். ஒரு நாள் என்ன பண்ணணும், கிறிஸ்மஸ் வருகிறது, உன்னை பார்த்து பேசுவதற்கு வந்தேன், வாழ்த்த வந்தேன் அப்படின்னு வாழ்த்துங்க. ஏன் கிறிஸ்மஸ்ன்னு சொல்லுங்கள். முடிஞ்சேன்னா ஒரு சின்ன கேக்கு, ஒரு பீஸ் கேக் கொடுக்குறது என்ன, குட்டி கேக் இல்லையா? கிறிஸ்மஸ்னாலே கேக் தான் இல்லையா? ஒரு கேக், அது ப்ளம் கேக்குன்னா நல்லா பேக் பண்ணி வரும். ஒரு கேக்கு, ஒரு காஸ்பல் புக்கில் ஒரு காஸ்பல் ஒரு பிரதி, இதை கொடுக்க முடியுமா முடியாதா? பேசி முடியுமா முடியாதா? இதை செய்வதற்கான தீர்மானத்தை எடுங்கள். நீங்கள் கொடுங்க. ஆண்டுடைய வார்த்தை வெறுமையாக திரும்பி வராது என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை இப்பொழுது உடனே நீங்கள் பார்க்கட்டாலும் பலனை பின்னால் இந்த வார்த்தை கிரியை நிச்சயமாக செய்யும். வார்த்தை சொல்கிறது, உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாக
நீங்கள் சொல்கிறது உங்கள் சொந்த கதை கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரோ தேவனுடைய பிள்ளைகள். அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமல், தேவனுடைய பிள்ளை ஆகிற அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளாமல் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்று தெளிவாக நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள். சொல்ல முடியுமா? முடியாதா? பேசி கொடுத்து வந்துடலாம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் விட்டுறக்கூடாது. திரும்ப என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, அந்த நபருக்காக ஜெபம் பண்ணிங்கன்னா திரும்ப வாய்ப்புகளை கொடுப்பார். ஒரு பிரச்சனை வரும்போது வாங்க வந்து பாருங்கள் என்று சொல்லி சபைக்கு நீங்கள் அழைக்கலாம். ஆமென். அதுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை சாட்சி உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய நற்கந்தம் உங்கள் வாழ்க்கையின் மூலமாக நீங்கள் இருக்கிற பகுதியில் வீசணும். இந்த அம்மாவா, இந்த ஐயாவா, இவர் கிறிஸ்தவர், பொய் சொல்லவே மாட்டார். இவர் வாயிலிருந்து தவறான வார்த்தை வரவே வராது. தூசின வார்த்தை அவங்க பேசவே மாட்டாங்க. அதிர்ந்து பேச வேண்டாங்க. சொல்றதெல்லாம் உண்மையை சொல்வார்கள். நல்லவர்கள், உதவி செய்கிறவர்கள். அந்த சாட்சியோடு கூட இந்த நற்செய்தியும் சேர்ந்து செல்லும் பொழுது நிச்சயமாக கிரியை செய்யும். இப்போ நான் சொன்னேன், பட்டணத்தில் ஊழியத்தை மக்கள் செய்ய தவறுகிறார்கள் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஐயா, எவ்வளோ நேரம் வரை நான் பேசலாம்? 10:30. கூட 35 முடிச்சிடறேன் மிக வேகமாக. நல்லா பாருங்கள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், உபத்திரவம் வந்து விட்டது. கிறிஸ்தவர்கள் நெருக்கப்பட்டார்கள், கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டார்கள், காவலிலே வைக்கப்பட்டார்கள். யாரெல்லாம்? அப்போஸ்தலர்லாம் பிடிச்சி உள்ள போயிடுறாங்க. யாரை பிடிச்சாங்க? பிரசங்கம் பண்ண ஸ்தேவானை கொன்று விட்டார்கள். சவுலின் பாத்திரத்தில் தான் கொண்டு வைக்கிறாங்க இல்லையா? இந்த நெருக்கம் வந்த பொழுது சிதறி, இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, சிதறி சென்றவர்கள் எங்கும் தெரிந்து, 4ஆம் வசனம், சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். எதிர்ப்புகள் வந்தது, தாக்குதல்கள் நடந்தது, ஆனால் அவர்கள் விசுவாசத்தை அவர்கள் விடவே இல்லை. சிதறி போனாங்க, அங்கே இருக்க முடியல. ஆனால் அங்கு என்ன பண்ணாங்க? சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக மாறினார்கள். இந்த பிலிப்பு என்கிறவன் பிரதான அப்போஸ்தலர்லாம் கிடையாது, பந்தி விசாரிப்பு செஞ்சவன். பைபிளை நீங்கள் படித்து பாருங்கள். ஒரு பிரச்சனை வந்தபோது பந்தி விசாரிப்பு செய்யணும்னு சொல்லி ஸ்தேவான், பிலிப்பு, இந்த பிலிப்பு என்ன பண்ணுறான்? அநேக அற்புத அடையாளங்களை செய்தான். அநேக மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த வசனம் சொல்லும் பொழுது 8ஆம் வசனம், அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இது எங்கே பண்ண ஊழியம்? பட்டணத்தில் செய்யப்பட்ட ஊழியம். சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணம். இங்கே பாருங்க, 25ஆம் வசனம். இவ்விதமாக அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை சாட்சியாக அறிவித்து சொன்ன, எங்கே? சமாரியாவுடைய பட்டணத்தில் சொன்ன பின்பு சமாரியாருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். 40ஆம் வசனத்தை பாருங்க. 40. பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவிடத்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிறவரில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த காலத்தில் பட்டண ஊழியம் பிரதானம், அதுக்கப்புறம் தான் வர்ற வழியில் கிராமம். ஆனால் இன்றைக்கி நம்ம ரிவர்ஸ் பண்ணிட்டோம். அதான் பிரச்சனை. ரிவர்ஸ் பண்ண கூட பரவாயில்ல, பட்டணத்தை அப்படி ஒமிட் பண்ணிட்டோம். ஒமிஷன். இப்போ ஒரு பட்டணத்தில் நிகழ்ந்த ஒரு காரியத்தை மிக சுருக்கமாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இதான் அன்றைக்குள்ள மிக முக்கியமான வார்த்தை. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் நானே வாசிக்கிறேன். 11-19. சேவா நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை முதல்ல யாருக்கு சொல்றாங்க? யூதர்களுக்கு அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல். இவங்க நினச்சிட்டாங்க ரட்சிப்பு யாருக்கு நினச்சிக்கிட்டாங்க? யூதர்களுக்கு மாத்திரம் தான் நினச்சிட்டாங்க. அது தவறு என்பதை ஆண்டவர் முன்னாலே அவர் நிரூபித்து காட்டினார். பேதுரு எங்கே அனுப்பினார்? இத்தாலியா பட்டாளத்தில் உள்ள யார் வீட்டுக்கு? கொர்நேலியு வீட்டுக்கு. இப்போ அந்நிய மக்களும் புறஜாதியாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். இந்த சுவிசேஷம் புறஜாதியாருக்கும் உரியது என்பதை தெரிந்த பின்பு பின்னால் பாருங்க, 20ஆம் வசனம் பாருங்க. சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாராகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி. அந்தியோகியா பட்டணம் பெரிய பட்டணம். அன்றைக்கு இருந்த பட்டணங்களில் ரோமாபுரி மிகப்பெரிய பட்டணம். அதுக்கு அடுத்து மிகப்பெரிய பட்டணம் என்னது? அந்தியோகியா. இந்த அந்தியோகியா பட்டணத்தில் வந்து யார்? சிலர் சிதறப்பட்ட, யார் பேரும் இல்லை. ஸோ இவங்கெல்லாம் ப்ராமினன்ட் பீப்புளே கிடையாது, சாதாரண விசுவாசிகள். ஒருவேளை எருசலேமிலே கூடிய அந்த சபையிலிருந்து காணப்பட்ட விசுவாசிகள். இவங்க என்ன பண்ணுறாங்க? வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். இதை பிரசங்கம் பண்ணது போதகர்கள் கிடையாது, அப்போஸ்தலர்கள் கிடையாது. யார்?
விசுவாசிகள். இன்னைக்கு நம்ம தப்பாக நினச்சிக்கிறோம். ஊழியக்காரர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் வந்து சுவிசேஷத்தை சொல்லுவார். நான் யார்? விசுவாசி. சண்டே ஆனால் சர்ச்சுக்கு வருவேன், நன்றாக பாடுவேன், ஆராதிப்பேன், முடிந்தால் அந்நிய பாஷை சொல்லி ஒரு குதிப்பேன், காணிக்கை போடுவேன், அப்புறம் வீட்டுக்கு போய் பழைய வாழ்க்கை. எங்கள் வீட்டில் நாங்கள் ஜெபம் பண்ணுவோங்க, அவ்வளோதான். வேலை பண்ணுற இடத்துல யாருக்கும் சொல்கிறது கிடையாது, பக்கத்து வீட்டில் யாருக்கும் சுவிசேஷம் சொல்கிறது கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நமக்குள்ள நற்செய்தியை நமக்குள்ளே அடக்கி வைத்துக்கொண்டு அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க? உபத்திரவம் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது, நெருக்கம் இருக்கிறது. இவர்கள் மத்தியில் இவர்கள் கிரேக்கரோட பேச தொடங்கி பிரசங்கித்தார்கள். அப்போ என்ன நடந்துச்சு? தேவக்கரம் பாருங்க, நீங்கள் பேச ஆரம்பித்தாதாங்க தேவக்கரம் உங்களோடு கூட இருக்கும். அதுக்கு முன்னாடி நல்லா ஜெபம் பண்ணணும், சும்மா போய் பேசுகிறக்கூடாது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஏபிசியில் நாங்கள் என்ன பண்ணோம், இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு வந்து 1 இயர் நடக்கும். ஆரம்பமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை 3 மாதங்கள் நாங்கள் ஜெபித்திருக்கிறோம், சுற்றி நடந்து. அப்புறம் மேப் போட்டுக்கிறோம், சர்ச்சை ஐடென்டிஃபை பண்ணி வந்து பார்க்குறோம். உங்கள் சபையில் நடத்தப்படுகிற உபவாச ஜெபங்களிலே நாங்களும் கலந்து கொள்கிறோம். இது ஆயத்தம். அடுத்து ஊழியம் என்னைக்கு நடக்கும்? பண்டிகை நாட்கள்னா பண்டிகை நாட்களில் ஈஸியாக போயிடலாம். போய் அவங்கள வாழ்த்தி சொல்கிற மாதிரி நற்செய்தியை சொல்லி தான் என்ன பண்ணுவோம்? நற்செய்தி புத்தகத்தை கொடுப்போம். சும்மா போய் வீட்டில் தட்டிட்டு அப்படி கொடுத்துட்டு போகிறது கிடையாது. நம்மலாம் போஸ்ட்மேன் கிடையாது. போய் உட்கார்ந்து பேசுகிறவர்கள் பேசி, கிரேக்கருடைய பேசி பிரசங்கித்தார்கள். யார்? சாதாரண மக்கள். சரிங்களா? இப்போ என்ன நடக்குது? விளைவு பாருங்கள். அந்த வசனத்துடைய முடிவு என்ன சொல்லுது? கர்த்தருடைய மறுபடி இருந்து அநேக ஜனங்கள் நன்றாக கவனிங்கள். நீங்களும் நானும் பேசினா தான் என்ன பண்ணுவாங்க? விசுவாசிகளாக மாறுவார்கள். கேள்விப்படவில்லை என்று சொன்னால் எப்படி விசுவாசிப்பார்கள்? நீங்களும் நானும் சொல்லவில்லை என்று சொன்னால் எப்படி அவர்கள் கேள்விப்படுவார்? அப்போ கேள்விப்படணும்னா நீங்கள் நானும் சொல்லி ஆக வேண்டும். சொல்லும் பொழுது அவர்கள் விசுவாசிப்பார்கள். ஏன்னா விசுவாசத்தை துவக்கிறவர் யார்? நம்ம சொல்றதுனால கிடையாது. அவர் என்னை எல்லாம் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தின் கர்த்தருடைய ஆவியினாலே தான் ஆகும். ஆவியானவர் நமக்குள்ள இருந்து கிரியேட் பண்ணுவார், அந்த விசுவாசத்தை துவக்குவார். அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க? எங்கேயோ போயிட்டு இருக்கிறவங்க, எதையோ நோக்கி அழிவுக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள், நரகத்திற்கு நேராக ஓடிக்கொண்டு என்ன பண்ணுவாங்க? விசுவாசித்து என்ன பண்ண கர்த்தர் பக்கம் திரும்புவார்கள். இன்னும் முழுசாக நடக்கலை. இப்போ தான் பக்த கோடி ஆகியிருக்காங்க. ஓ, இயேசு கிறிஸ்து ஒரு கடவுள் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அங்கங்கே போனவங்க இப்போ இந்த பக்கம் திரும்பி நிற்கிறாங்க, வரல. அடுத்த ஊழியம் என்ன? உடனே இந்த நியூஸ் எங்கே போகுது? எருசலேமுக்கு செல்கிறது. பாருங்கள், பின்வரும் வசனங்கள் பாருங்கள். நேரம் இல்லை, வேகமாக செல்கிறேன். பாருங்கள், எருசலேமிலுள்ள சபையாக இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது சபை சும்மா இருக்கல. உடனே சபை ரெஸ்பாண்ட் பண்ணுது. என்ன பண்ணுது? அந்தியோகியா வரைக்கும் போகும்படி பர்னபாவை அனுப்பினார்கள். பர்னபா என்கிற ஒரு ஊழியக்காரன். பர்னபா பிரதான அப்போஸ்தலர்ல ஒருத்தன் கிடையாது, இவனும் ஒரு மிக முக்கியமான ஒரு ஊழியக்காரன். அவரை பற்றி வார்த்தை நமக்கு நல்லா தெரியும். அவன் ஆறுதலின் மகன் இல்லையா? சவுலை ஏற்றுக்கொள்ளலை மக்கள். இவன் தான் போய் பேசி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் ஒரு நல்ல மனுஷன் இல்லையா? சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஒரு மனுஷன். வசனம் அடுத்த வசனம் சொல்லுது, அவன் நல்லவன் என்று சொல்லுகிறது. பாருங்க 24, அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் நிறைந்தவனுமாக இருந்தான். யாரு? பர்னபா. இப்போ பர்னபா ஊழியம் நடக்குது. ஃபஸ்ட்டு சாதாரண விசுவாசிகள் செய்தார்கள். அநேகர் என்ன செய்தார்கள்? பேசி பிரசங்கித்தார்கள். அநேக மக்கள் கிறிஸ்துவின் பக்கம் திரும்பினார்கள், விசுவாசித்து திரும்பினார்கள். அப்படி நிற்கிறாங்க. இப்போ இவர்களை உற்சாகப்படுத்துகிற ஆட்கள் தேவை, நல்லவர்கள் தேவை, நற்கிரியை செய்கிறவர்கள் தேவை, உற்சாகப்படுத்துகின்ற ஆவியை உடையவர்கள் தேவை. வந்து இவன் பண்ணுறான். அவன் போய் சேர்ந்து 23, தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மரண நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னான். இதுதான் கேர்சல். அடுத்த ரோல் என்னது? கேர்சல். திரும்பினவங்க உடனே சர்ச்சைக்கு வர மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்? போய் கேர்சல் நடத்த வேண்டும். அவங்க இடத்துல நம்ம ப்ரேயர் செல்ல உடனே சர்ச்சைக்கு வர மாட்டாங்க. அந்த தெருக்களில் ஓகே ஒரு 4 தெரு தள்ளி இருக்கும். அந்த தெருவில் ஒரு வீட்டில் இடம் கொடுத்தாங்கன்னா, இங்கே நாங்கள் சின்ன அவங்க கூட ஆண்டவரை பற்றி பேசுகிறோம்னு சொல்லி கூப்பிட்டிங்கன்னா 3-4 பேர் வர ஆரம்பிப்பாங்க. சின்ன சின்ன குழுக்கள். அந்த குழுக்களில் என்ன பண்ணணும்? நம்ம வந்து மூப்பர்கள் செல்ல வேண்டும். இந்த மூப்பர்கள் போய் என்ன பண்ணணும்? பர்னபா வேலையை செய்யணும். இந்த இயேசு கிறிஸ்து நல்லவர், இது விட்டுறாதீங்க, இந்த விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி புத்தி சொல்ல வேண்டும். வேதத்தின் அடிப்படையில் புத்தி சொல்லி அவர்களை என்ன பண்ண? விசுவாசத்திலே வளர்க்க வேண்டும். மன நிர்ணயமாக இருங்கள் என்று சொல்லி அவளுக்கு புத்தி சொல்லி ஆலோசனை சொல்லி விசுவாசத்தில் நிலைத்திருக்க உதவ வேண்டும். இது கேர்சல் பண்ணுற வேலை இல்லையா? அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச் இஸ் நோன் ஃபார் கேர்சல்ஸ். ஹல்லேலூயா. இன்னைக்கு மிக வேகமாக வளர்கிற திருச்சபைகளில் ஒன்று தேவசங்க சபைகள். எதனால்? கேர்சல்ஸ். அப்போ கேர்சல்ஸ் போய் எங்கே நடத்தணும்?
உங்கள் சர்ச்சில் உள்ள விசுவாசிகளுக்கு நடத்துகிற பிரேயர்சல் கிடையாது இது. அமாங் தி சீக்கர்ஸ், யாரெல்லாம் தேடி இயேசுவின் பக்கம் திரும்புகிறாங்களோ அவங்க மத்தியில் கேர்சல். இப்போ கேர்சல் நடந்துகிட்டு இருக்குது இல்லையா? இப்போ வசனம் சொல்கிறது என்னுடைய விளைவு என்ன பாருங்க. 24 வசனம், அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். திரும்பி நின்றவன் இப்போ என்ன பண்ணுறாங்க? தே ஸ்டார்டட் கேதரிங் டுகெதர். அவர்கள் சேர்க்கப்பட்டார்கள். இது நடக்கணும் நம்முடைய ஏரியாவில். முதல்ல நீங்களும் நானும் சொல்லணும். அடுத்து எல்டர்ஸ், மூப்பர்கள், நல்லா ஊழியத்தில் உற்சாகம் உள்ள மக்கள் அவர்களை உற்சாகப்படுத்தி கேர்சல் நடத்தி அவர்களை சேர்க்கணும். அடுத்தால் என்ன தேவை? அவர்களுக்கு தேவை போதகம். 84 மைல் தூரம் ட்ராவல் பண்ணி பவுலை போய் கூட்டு வரான் அவன். அடுத்தால பாருங்க, பின்பு பர்மா சவுலை 25 தர்சுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். இந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? ஒரு வருஷ காலம் சபையோடே இப்போ சபைக்கு வந்துட்டாங்க. கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல்ல பேசி பிரசங்கம் பண்ணி இயேசு கிறிஸ்துவோட திருப்பினாங்க. அடுத்தால கேர்சல் நடத்தி அவளை விசுவாசத்திலே நீங்கள் நிலைத்திருங்கள், மல நிர்ணயமாக இருங்கள் என்று சொல்லி உற்சாகப்படுத்தி கட்டடத்தில் சேர்த்தாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன தேவை? சர்ச்சில் போதகம். இந்த போதகம், இந்த உபதேசம் தான் அவர்களை சாதாரண விசுவாசிகளை சீடர்களாக மாற்றும். வசனம் முடியுது. அந்தியோயாவில் சீசர் 26 வசனம், சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. அப்போ நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக இருந்தால் தான் அந்த வேலையை செய்ய முடியும். கிறிஸ்தவர்கள் என்ன அர்த்தம்? சீடர்கள், சாதாரண பக்த கோடிகள் அல்ல. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துட்டு போய் படுத்துட்டு அப்படியே திரும்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்தோம்னா பக்த கோடிகள். நம்ம we are not பக்த கோடிகள். நம்ம யாரு? சீடர்கள். சீடர்கள் யாரு? ஜெபிக்கிறவர்கள், செயல்படுகிறவர்கள், வயல் நிலங்கள் எல்லாம் விளைவுக்கு ஆயத்தமாக இருக்கிறது என்று அறிந்து பேசுகிறவர்கள். என்னை மிகவும் பாதித்த ஒரு மிஷினரி வாழ்க்கையை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த மிஷினரியுடைய பெயர் ராபர்ட் ரே எல்ரெட். ELDRED, ராபர்ட் ரே எல்ரெட் அவர் பேர். இவர் அமெரிக்காவில் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். சின்ன வயசில் 13 வயசில் ஞானஸ்நானம் எடுத்தார். சபை ஆக்டிவிட்டியில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தார். அந்த நாட்களிலே அயலக மிஷன் போர்டு, அருள்பணி இயக்கம், அதான் ஃபாரின் கண்ட்ரிஸுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படாத தேசங்களுக்கு மிஷினரிகளை அனுப்புகிற ஒரு இயக்கத்திலேருந்து சொல்லுவாங்க, ஐயோ இந்தியாவில் இப்படி இருக்குது, ஆப்பிரிக்கா கண்டத்தில் மக்களுக்கு சுவிசேஷமே தெரியாது, நீங்களும் நானும் போய் சொல்லலைன்னா யார் போய் அறிவிப்பாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல்ல அவர் சொன்னதே, நீங்கள் என்ன பண்ணுங்க, எருசலேமில் சாட்சியாக இருக்கணும், யூதேயா சமாரியா பூமியின் கடைசி பரியந்தம். அப்போ நம்மளை தேடி இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு சீக்கிரமே உள்ள வந்துட்டார். அந்த AD 50க்குள்ளால யார் வந்துட்டா? பரிசுத்த தோமா நம்ம ஊருக்கு வந்துட்டார். இல்லை எருசலேம் சந்திக்கப்பட்ட பிறகு தான் நான் யூதேயாவுக்கு போய் யூதேயா சந்திக்கப்பட்டது அப்படி இல்லை, முதலே வந்துட்டாங்க. இப்போ இந்த அயலக மிஷன் போர்டுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறாங்க, அநேக மக்களுக்கு இந்த நற்செய்தி தெரியாது. அப்போ இந்த மனிதன் ராபர்ட் ரே எல்ரெட் தன்னுடைய வாலிப வயதிலே நான் ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்வேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து கல்லூரி படிப்பை முடித்து இறையியல் கல்வியை முடித்து தனக்கு பெண்ணாக நியமிக்கப்பட்ட லில்லியன், அந்த பொண்ணு பேர் லில்லியன், அந்த அம்மாட்ட போய் சொல்கிறான், நான் மிஷனரியாக செல்ல போகிறேன். அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கும் அந்த பாரம் இருக்கிறது. அப்போ மிஸ்ஸியாலஜியில் அவங்களும் ட்ரைனிங், பைபிள் காலேஜில் போய் படிக்கிறாங்க. 2 பேரும் படித்து திருமணம் ஆகிறது. அப்போ தான் திருமணம், அக்டோபர் மாதம் திருமணம், டிசம்பர் மாதம் பயணப்பட்டார்கள் காங்கோவுக்கு. ஆப்பிரிக்க தேசமான காங்கோவுக்கு இவர்கள் பயணப்பட்டார்கள். 4 மாதம் கடல் பயணம். அன்றைக்கெல்லாம் கடல் பயணம் எளிதாக இருக்கவில்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ உள்ள சொகுசு கப்பலில் போனாலே சீ சிக்னஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த கடினமான பயணத்தை மேற்கொண்டு உள்ளே வர்றாங்க. இறங்குன இடத்துல கொஞ்ச நாள் அவங்களுக்கு குழந்தை பிறகுது. ஏன்னா 5 மாதத்தில் கிளம்புனாங்க, 4 மாதம் கடல் பயணம். இந்த காங்கோவில் போலங்கே என்று சொல்கிற ஒரு மிஷினரி பணித்தளத்தில் இறங்குறாங்க. அங்கே மொழியை கற்றுக்கொள்வதற்கு 4 மாதம் மிக கடினமாக உழைத்தார்கள். அங்கே 2 குழந்தைகள் பிறக்குது. ஃபஸ்ட்டு குழந்தை ஆல்ரெடி அவங்க கர்ப்பமாக தான் போகிறாங்க. குழந்தை பிறந்துட்டு அடுத்த இன்னொரு குழந்தை பிறந்த உடனே 4 ஆண்டுகளிலே முதல் விடுமுறைக்காக அமெரிக்கா வர்றாங்க. அமெரிக்காவில் இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு இன்னொரு குழந்தை, 3 பையங்க, சின்ன சின்ன பசங்க. இவர் என்ன பண்ண, குழந்தை பிறந்த உடனே இவர் மனைவியை விட்டுட்டு தனியாக காங்கோவுக்கு ஊழியம் செய்கிறார். நான் சுருக்கமாக முடிக்கிறேன். அந்த அந்த பையனுக்கு, இந்த கடைசி பையனுக்கு 3 வயசு ஆன உடனே அடுத்த பையன் 5, அடுத்த 7, 7, 5, 3, 7, 5, 3 வயசு உள்ள சின்ன பையங்களை அங்குள்ள ஒரு போர்டிங் ஸ்கூலில் விட்டுட்டு இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஊழியத்து யார்? லில்லியன் தன் கணவர் ராபர்ட் ரே எல்ரெட்டோடு ஊழியம் செய்வதற்காக காங்கோவுக்கு திரும்ப பயணப்பட்டு வந்துட்டாங்க. 4 ஆண்டுகள் மிக கடினமாக. இந்த அம்மா என்ன வேலை செய்யணும்னா,
கல்வி கற்றுக் கொடுக்கும், சண்டே ஸ்கூல் சொல்லி பைபிள் டீச் பண்ணோம். ஏன்னா பெண்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு. இவர் வந்து கிராமமாக அதெல்லாம் நிறைய தீவு கிராமங்கள் நீந்தி செல்ல வேண்டும். அப்படி கடுமையான ஒரு பகுதி. இவர் ஊழியம் செய்து பல புதிய மிஷனரி பணித்தளங்களை ஏற்படுத்தினார்கள். போய் 4 வருஷத்தில் அடுத்த லீவுக்கு வர்றதுக்கு முன்னால் இந்த அம்மாவுக்கு பிளாக் வாட்டர் ஃபீவர் என்கிற ஒரு காய்ச்சல் வந்தது. அந்த காய்ச்சலில் இந்த அம்மா மரித்து போனார்கள். பிள்ளைங்க எங்கே இருக்கிறாங்க? அமெரிக்காவில் இருக்கிறாங்க. இந்த பிள்ளைங்களுக்கு அம்மாவை பார்க்குற பாக்கியமே இல்லை, அம்மாவோடு கூட வளர்கிற பாக்கியமே இல்லை. போர்டிங் ஸ்கூலில் இருக்கிறாங்க. அவங்க செத்தாங்க, அங்கே நியூஸ் எத்தனை நாள் கழித்து போகும்? 4-5 மாதம் கழித்து தான் போகும். அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லும்பொழுது அவங்களுடைய மனநிலை எப்படி யோசிச்சு பாருங்க. ரைட், இவர் வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு காட்டு மிராண்டி மக்கள், ஆனால் நாகரிகமே இல்லாத மக்கள், அவங்களோடு சேர்ந்து தன்னுடைய மனைவியை அடக்கம் பண்ணுகிறார். இவர் வந்து வரல, அங்கேயே இருந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். தனிமை உணர்வு. பிள்ளைகளுங்க இல்லை, மனைவியும் என்ன பண்ணிட்டாங்க, இறந்து போனாங்க. காங்கோ தேசத்தில் உள்ளவங்க கூட பிறந்தவங்களாங்க, அவங்க சொந்த தேசமாங்க, யாருன்னே தெரியாதுங்க. அவங்களுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மனைவியை இழக்க கொடுத்து விட்டு பிள்ளைகளை பிரிந்து இந்த மனிதன் இருந்து கொண்டிருக்கிறார். மிக தனியாக இருந்ததுனால இன்னும் மிக தீவிரமாக உழைத்தார். புதிய பணித்தளங்கள், இப்போ புதிய பணித்தளத்தில் மிஷினரியை போடணும். தாம் லீவுக்கு பிள்ளைகளை பார்க்க போகிறதுக்கு முன்னால் அந்த புது மிஷினரிகள் ஒரு கூட்டம் வந்துச்சு. அதில் ஒரு மிஷினரியை கூட்டு போய் ஒரு பணித்தளத்தில் கொண்டு போய் விடணும். புது மிஷினரி வருகிறார்கள். வர்ற முன்னால் இவர் என்ன சொன்னார்னா, ஒரு பர்டிகுலர் கிராமத்தில் வந்து நான் நற்செய்தி கூட்டம் நடத்துவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருந்தார். சொல்லிவிட்டார். முன்னால் உள்ள மக்கள் இவங்களுடைய கூட இருப்பாங்கல்லாம், இன்றைக்கி வந்து அவர் வராரு, ராபர்ட்ரே வந்து மீட்டிங் நடத்துவார்னு சொல்லி. போகிற வழியில் அந்த கிராமத்திற்கு செல்ல வேண்டும். பயணப்பட்டு சென்று கொண்டிருக்கும். அதில் 2 வாரம் 3 வாரம் ஆகும். போட்டில் போகணும், போட்டில் போயிட்டு அப்புறம் நீந்தி செல்ல வேண்டும். போகும்பொழுது இவருக்கு பிளாக் வாட்டர் ஃபீவர். பிரயாணப்படும் பொழுது கூட இந்த மிஷினரி சொன்னால் நம்ம நிறுத்தி விடுவோம், வேண்டாம். ஏன்னா அங்கே வசதியே கிடையாது, மருத்துவ வசதியே கிடையாது, ட்ரீட் பண்ணுறதுக்கு இடமே கிடையாது. ஒரு மிஷினரி சென்டர் வந்து டாக்டர் இருக்கிற மிஷினரி சென்டர் போனோம்னா பல நாட்கள் பயணிக்க வேண்டும். இவர் சொன்னால் இல்லை, இந்த மக்களுக்கு நான் வருவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துக்கிறேன் சொல்லி 2 பேரும் போட்டிலேருந்து இறங்கி நீந்தி சென்றார்கள். அந்த மிஷினரி கரையேறி விட்டார். இந்த மிஷினரி வரவே இல்லை. ராபர்ட்ரே எல்ரெட் மூழ்கி விட்டார், இறந்து விட்டார். கரையேறவே இல்லை அவர். பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள்? அமெரிக்காவில். சொந்த அம்மா சாகிறதை பார்க்க முடியல, அப்பாவை வரணும். அப்பா வர்றதுக்கு முன்னால் அப்பா மரித்து விட்டார். இவர் பைத்தியக்காரனாங்க. Do you think there are fools? இல்லை. விளைவு இப்படிப்பட்ட மக்கள் தங்கள் ஜீவனை கொடுத்தபடினாலே காங்கோவில் வந்து ஒரு பெரிய திருச்சபை எழும்பியது. அவர் எந்தெந்த இடத்துல பணியாற்றினவங்கெல்லாம் பெரிய பெரிய திருச்சபைகள், ஒரு பெரிய மகா பெரிய எழுப்புதலுக்கு வித்திட்டவர்கள் தம்பதியர். எனக்கு ஆர்வம், தேடி படிக்க ஆரம்பித்தேன் இந்த பிள்ளைகளுக்கு என்ன ஆனதுன்னு சொல்லி. நீ யோசிச்சு பாருங்க, இந்த பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. அவர்கள் செய்த தியாகத்தை விட அந்த பிள்ளைகள் செய்த தியாகம் பெரிது. நான் அதுக்கப்புறம் படித்து பார்க்குறேன் நிறைய மிஷினரி லைஃபு. நிறைய பேர் வந்து சாகலை. தான் பிள்ளைகளை பார்க்க இவன் போர்டிங் ஸ்கூலில் தான் பிள்ளைகளை போய் பார்க்கும் பொழுது இவனுக்கு பார்க்கறதுக்கு யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. அந்த பிள்ளையுடைய மனநிலையை யோசித்து பாருங்க. அப்படித்தான் வாழ்ந்தார்கள். கிறிஸ்துவுக்காக இழந்தவர் ஒரு நாளும் தரித்திரர் ஆனால் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு சொல்லி நான் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய நிலையில் அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள் வாழ்க்கையில். ஒருத்தர் வந்து பெரிய ஊழியக்காரர் ஆனார், மற்றவர் 2 பேரும் உயர்ந்த நிலையிலே செட்டில் ஆனாங்க. ஆனால் விளைவு என்ன தெரியுமா? இந்த மிஷினரி பெற்றோர் தங்கள் ஜீவனை கொடுத்தபடினாலே காங்கோவிலே ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது. ஆண்டவர் நம்மளை அப்படிலாம் கேட்கல. பக்கத்தில் இருக்கிற போய் சொல்லுங்கப்பா, கிறிஸ்மஸ் நாளில் போவோமா, கிறிஸ்மஸ் மாலை நாம் செல்ல இருக்கிறோம், யாரெல்லாம் வருவீங்க? ஆண்டவரே இந்த உண்மை பற்றி நான் சொல்வேன், ஆண்டவரே எங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு, எங்கள் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நான் அறிவிக்க வருவேன் என்று சொல்லுகிற மாத்திரம் தயவு செய்து எழுப்பிடுங்கள். ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இந்த சந்தோஷத்தை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை உங்களுக்குள்ளே பொத்தி வைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்களும் நானும் அவர்களுக்கு கடனாளிகள். சுற்றி இருக்கிறவர்களுக்கு அந்த உணர்வு உள்ள தயவு செய்து எழும்பும்படி கேட்கிறேன். கர்த்தர் உங்களை அழைக்கிறார். உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். நீங்கள் நினைக்கிறீங்க நான் சொல்கிறதுனால எதுவும் நடக்குமான்னு சொல்லி. இப்போ இல்லாட்டாலும் சில பேர் வந்து மரண தருவாயில் அது ஞாபகம் வரும், யோசிப்பான். பிரச்சனை வரும்போது யோசிப்பான். அன்றைக்கி ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்களே, ஏற்றுக்கொள்வான் அவன் பரலோகம் போயிடுவான், உங்கள் கணக்கில் அந்த ஆத்மா இருக்கும். விளைவுகள் ஒன்றும் இம்மீடியட்டாக இருக்காது, ஆனால் விளைவு நிச்சயமாக உண்டு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எல்லோரும் அப்படி இருக்க இடங்களில் எளிமை என்று கண்களை மூடி, ஆண்டவரே எத்தனையோ மிஷினரிகள் செய்த தியாகங்கள் இன்றைக்கு நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். யோசித்து பாருங்கள், நம்முடைய பகுதிகளில் எத்தனை மிஷினரிகள். சவுத் இந்தியாவில்
சவுத்தில் உள்ள மாவட்டங்களில் எத்தனை மிஷினரிகள் வந்து செய்த ஊழியத்தின் விளைவு இன்னைக்கு நீங்களும் நானும் உடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கையில் நீர் தந்திருக்கிற இந்த பொறுப்பு எங்கள் பகுதியில் சுவிசேஷ ஊழியத்தை செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. அந்த பாரத்தினால் எங்கள் இருதயங்களை நிரப்புங்க. ஜெபிக்கக்கூடிய பாரத்தை தாங்க. நாங்கள் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஆண்டவரே வழி வாய்க்கால்களை ஏற்படுத்தி தாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களுக்கு அப்படிப்பட்ட பாரத்தினால் எங்கள் இருதயத்தை நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லி அவரை பார்த்து சொல்லுவோமா? சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் சுமை மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உங்க நாமம் வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உங்க நாமம் சொல்ல வேண்டும். ஆண்டவரே, எங்க பகுதிகள் எல்லாம் உம்மை அறிந்து கொள்ளணும்பா. அதற்கான விலை கிரயத்தை நாங்கள் கொடுக்க எங்களுக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை தருவீராக. எங்களுக்கு உதவி செய்வீராக. போய் பேசக்கூடிய தைரியத்தை தருவீராக. வலை வாய்க்கால்களை ஏற்படுத்தி தாங்க ஆண்டவரே. இந்த டிசம்பர் மாதத்தில் இதற்கென்று நாங்கள் பிரத்யேகமாக ஜெபிக்க 20 நாட்கள் ஜெபித்து அந்த 25ஆம் தேதி நாங்கள் அந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவரே, எங்கள் சபைக்காக அல்ல, தேவ ராஜ்யம் இந்த பகுதியில் ஸ்தாபிக்கப்படட்டும். ஆண்டவரே, இந்த பகுதியில் உள்ள எத்தனையோ ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்வதற்கு நீர் எங்களை நம்பி இருக்கிறீர். இந்த சபையை நம்பி இருக்கிறீர். இந்த ஆராதனையில் பங்கு பெற்று ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நம்பி இருக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை நம்பி எங்கள் கையில் தந்த இந்த ஊழியத்தை, இந்த பொறுப்பை ஆண்டவரே எங்கள் பகுதிகளில் நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, எங்களோடு தேவனுடைய வார்த்தையை திட்டமும் தெளிவுமாக உடைய இதய துடிப்பை எங்களோடு பகிர்ந்து கொண்டு அங்களுக்காக, அவங்க ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஊழியத்தின் மூலமாக நீர் பெரிய காரியங்களை இந்த சென்னை பட்டணத்திலும் வட இந்தியாவிலும் இன்னும் அதிகமாக அநேக ஊழியங்களை, ஊழியக்காரர்களை நீர் எழுப்பி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக உங்கள் திருக்கரத்தில் தருகிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை செய்வதற்கான அபிஷேகத்தையும் பலனையும் வல்லமையையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நாம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவங்களோடும் கூட உடைய வருகை நாட்பரியந்தம் என்றென்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.